ஹை கைஸ், வெல்கம் டு சினிமா ஸ்டோரி. நம்ம இன்னைக்கு 2017 ரிலீஸ் ஆன தி அவுட்லாஸ் அப்படிங்கிற மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம டாண்டி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இவர் நடிக்கிற படங்களில் ஆக்ஷனுக்கும் த்ரில்லருக்கும் பஞ்சமே இருக்காது. இந்த படமும் அப்படி தான், சும்மா வெறித்தனமாக இருக்குது. இந்த படத்தில் டாங்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பார். சாதாரண போலீஸ் இல்லை, அங்கே இருக்க ரவுடி குரூப்லாம் தொடர்பில் இருக்க ரவுடி போலீஸ். இந்த மாதிரியான நம்ம ஹீரோவோட ஏரியாவில் திடீர்னு ஒரு சைக்கத்தனமான வில்லன் ஒருத்தன் கிரியேட் ஆகிறான். எங்கேருந்து வந்தானே தெரிய மாட்டேங்குது. அதோட இவன் போகிற இடமெல்லாம் வெறும் மர்டர் மட்டும்தான் நடக்குது. போலீஸ் டீமே இவனை எப்படா பிடிக்கிறதுன்னு சொல்லி திணறி போய் நிற்கிது. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த சைக்கத்தனமான வில்லனை பிடிச்சாரா இல்லையா, இதுக்கடையில் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு படம் சும்மா வேறு லெவலில் இருக்கும். சரி, ஸ்டார்டிங்லேயே இந்த படத்தை பற்றி ஓவராக பில்டப் பண்ணாமல் இந்த கதைகளே போயிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சினிமா ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை காமிக்கிறாங்க. வாங்கு அப்படிங்கிற சின்ன பையன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துக்கிருக்கான். திடீர்னு அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு வெளியே வந்து ஸ்ட்ரீட்டில் விழுகிறாங்க. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நீ பெரியாலாம் நான் பெரியாலாம் வர அடிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கத்தியை வரை எடுத்துகிட்டு வந்து மிரட்டுறான். இன்னொருத்தனும் பத்தா குறைக்கு நீ சண்டை வந்தால் தான்டா கத்தி எடுப்பேன், நல்லா கத்தியோடய சுற்றிச்சிருக்கேன்டா, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு கூப்பிட்றான். இந்த இடத்துல தான் ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன். எல்லாரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கும் போது நம்ம ஹீரோ திடீர்னு வந்து ஒருத்தனோட கையை பிடிச்சி உடச்சிடாரு. ஒன்றும் இல்லைப்பா, ரெண்டு சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் கமெண்ட் வேறு. பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட ஒன்று இங்கே கத்தி விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இந்த கத்திக்கு காசுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த கத்திக்கு இவர் காசு கொடுத்துட்டு போகிறாரு. அங்கேருந்து டேரெக்டாக ஒரு கிளப்புக்குள்ளே போகிறாரு. போன உடனே ஒருத்தர் வந்து வெல்கம் பண்ணுறாரு. இவர் பேர் தான் பியாங். ஹீரோ உள்ளே போகும்போதே ஒருத்தர் நோட்டை வச்சு நோட் பண்ணிக்கிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்துட்டு நம்ம ஹீரோ போலீஸ் கிங்கோட ஹெட்டு கேப்டன் ஜியான். இவரு கீழே தான் நம்ம ஹீரோ, அவருக்கு கீழே 2-3 அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு சின்ன போலீஸ் குரூப்பாக ஒர்க் பண்ணிக்கிருக்காங்க. ஹீரோ கிட்ட நீங்கள் டேட்டிங் போயிருந்தீங்களே, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து விசாரிக்கிறாரு. இவர் பேர் டாங்கு. இவரும் நம்ம ஹீரோவோட ஒன் ஆஃப் த அசிஸ்டன்ட். ஹீரோ அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, முதல்ல வா இங்கே என்னாச்சுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா ஒருத்தனை கத்தியால் குத்தி போட்டிருக்கானுங்க. அவன் உயிருக்கு போராடிக்கிருக்கான். இந்த இடத்துல ஹாங்சிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அசிஸ்டண்ட்டை காமிக்கிறாங்க. இவருக்கு என்ன தான் ஆஃபீஸில் உட்காந்து பார்க்குற மாதிரி வேலை கிடச்சாலும் நான் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேணும்னே இங்கே வந்திருக்காரு. அவர் ஹீரோ கிட்ட யாரோ இவனை கத்தியால் குத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹீரோ யார் இவன் சொல்லிட்டு செக் பண்ணும்போது அவனோட ஜஸ்ட்டில் ஸ்னேக்கை படம் வரைஞ்சி வச்சிருக்கான். ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருது இவன் வீனம் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கட் பண்ணி அப்படியே வீனம் கேங்க காமிக்கிறாங்க. இது ஒரு சின்ன கேங்ஸ்டர் குரூப். இவர் பேர் தான் டூசிங் வு. டூசிங்கு மேலே அந்த வீனம் கேங்கோட கெட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இங்கே இருக்கிறதே மொத்தம் 2 கேங்கு தான். ஒன்று வீனம் கேங்கு, இன்னொன்று ஹைசு கேங்கு. 2 கேங்குமே எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஹீரோ இவங்ககிட்ட வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கலாம் பார்த்தா வாசல்லே விட மாட்டேங்கிறாங்க. ஹீரோ டென்ஷன் ஆகி ஒருத்தனை கன்னத்தில் ஒரே அறை ஒட்டுமொத்த கேங்கும் சிதறிடுது. அதுக்குள்ளேயும் அந்த கேங்கோட பாஸ் வந்துட்டு ஏன் சார் இப்படி வந்து பிரச்சனை பண்ணுறீங்க, வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடாரு. ஹீரோ அவங்ககிட்ட உங்களால் ஒருத்தனை கத்தியால் குத்திருக்காங்க, யாருன்னு தெரியுமா? டூசிங் வந்துட்டு வேறு யார் பண்ண போகிறா, எல்லாம் அந்த ஹைசு கேங்கில் இருக்க ஹோலங்க தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவனை தேடி போனால் அவன் ஹீரோவை பார்த்தோன்னே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறான். அவன் யாரா அவனுங்க எதுக்கு துரத்துறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டே ஓடுறான். ஆனால் ஹீரோ ஷார்ட்கட்டில் வந்து பிடிச்சிடறாரு. பிடிச்ச உடனே பயத்தில் ஒரு கத்தி எடுத்து காமிக்கிறான். ஆனால் ஹீரோ இதை வச்சு தான் நீ அவனை குத்துனியா, ஒழுங்காக அந்த கத்தியை எவிடன்ஸ்க்காக குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் கத்தி வச்சு மிரட்டுறான், ஒழுங்காக போயிரு குத்திடுவேன்னு சொல்லிட்டு. இவன் சொன்னால் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே அறை இருக்கானா போயிட்டானான்னு வேற தெரியலன்னு சொல்லிட்டு செக் பண்ணி வேற பார்க்குறாரு. இங்கே கட் பண்ணி வில்லனை காமிக்கிறாங்க. ஒரு பிளாக் கலர் கார்லேருந்து இறங்கி வரான். வில்லனை கீழே 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தன் யாங்டி, இன்னொருத்தன் பேரை நம்ம மொட்டைனே வச்சுக்கலாம். யாங்டி கிட்ட அவனை இறக்கா அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொன்ன உடனே காரோட டிக்கிலேருந்து ஒருத்தனை இறக்குறானுங்க. இந்த வில்லனோட குரூப் பணத்தை ஃபைனான்ஸுக்கு கொடுத்து திருப்பி ரிட்டர்ன் வாங்குறானுங்க. சப்போஸ் பணத்தை திருப்பி கொடுக்கலாம் இப்படி தான். அவன் என்னை உயிரோட விட்டுருங்க, நான் உங்கள்கிட்ட வாங்கின $1000 திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். வில்லன் வந்துட்டு $1000 தம்பி உன்னை காரில் கூட்டு வந்திருக்கு, இப்போ $2000 சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டவனே $2000 அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட கொஞ்சம் அழுக ஆரம்பிக்கிறான். வில்லன் இதை பார்த்துட்டு சரி அழுகாத, உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது, உன்னோட ஒவ்வொரு விரலுக்கும் நான் $10 டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லிட்டு அவனோட ஒவ்வொரு விரலாக அடித்து உடைக்க ஆரம்பிக்கிறானுங்க. இங்கே ஹீரோ கூட்டு வந்து விசாரிச்சுட்டு அந்த ஐசு கேங்கை விசாரிக்கிறதுக்காக போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா சாப்பாடெலாம் ரெடியாக இருக்குது. பட் ஆனால் ஆளை மட்டும் காணோம். சரி வந்தாச்சு சாப்பிட்டாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு பக்கத்தில் இருக்கிறவர். அப்போ தான் மெதுவாக அந்த டேபிள் கீழேருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறாரு. இவர் பேர் தான் ஜாங் ஐசு. ஐசு கேங்கோட கேங் லீடர். ஆக்சுவலாக இவரோட மேனரிசம் இந்த படத்தில் பயங்கரமாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உள்ளேருந்து எந்திரிச்ச உடனே நான்லாம் எதுவும் பண்ணல. ஹீரோ நான் உன்ட்ட எதுவுமே கேட்கவே இல்லையே, நீயா வாயை கொடுத்து மாட்டிக்கிறா, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே வரியா நான் வரவான்னு கேட்டவொடனே பக்கத்தில் வராரு. ஹீரோ மெயின்லேயே கையை வச்சுட்டு ஏன்டா அவளால் கத்தையால் குத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. ஹீரோ ஜாங் ஐசையும் அந்த வீனம் கேங்கோட கேங் லீடரையும் மீட் பண்ண வைக்கிறாரு. 2 பேரும் நல்லா தானே இருந்தீங்க, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க, 2 பேரும் ஃப்ரெண்டாகவே இருங்கன்னு சொல்லிட்டு கை கொடுத்து ஒன்றாக சொல்கிறாரு. ஆனால் அந்த வீனம் கேங் லீடர் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன் தான் கத்தியால் குத்திருக்கானுங்க, இப்போ நானே சமாதானமாக போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ ஜாங் ஐசுக்கிட்ட நீ தானே தப்பு பண்ண, முதல்ல மன்னிப்புக்கணும்னு சொல்கிறாரு. உடனே ஜாங் ஐசு சர்ரா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக மன்னிப்பு கேட்குறாரு. ஹீரோ 2 பேரையும் உட்கார வச்சு ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு. இனிமையாச்சும் 2 பேரும் ஒத்துமையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஜாங் ஐசு போகும்போது சர்ரா போயிட்டு வரண்டா உடம்பு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாரு காமெடியாக. வீனம் கேங் லீடர் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. எல்லாம் பண்ணுறது அவன் தான், இதில் காமெடி வேறு பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ தான் இவருக்கு ஒரு ஃபோன் வருது. என்னடான்னு பார்த்தா நம்ம வில்லன் குரூப் ஒருத்தனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிறந்தாங்க இல்லையா, அது இவங்க கேங் ஆள் தான். இவர் உடனே அங்கே போயிட்டு வில்லங்கிட்ட, நீங்களாம் யாரா, நீங்கள் என் ஆளுக்கு மேலேயே கை வைக்கிறீங்களா, ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிருங்க, இல்லைனா ஒருத்தனும் உயிரோட தப்பிச்சு போக மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஆனால் வில்லன் அப்படிலாம் போக முடியாது, அவன் எங்ககிட்ட இருந்து $2000 பணம் வாங்கியிருக்கான், அவனோட கையை உடச்சதுக்கு ஒரு $10,000 கம்மி பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துருன்னு சொல்லிட்டு வீனம் கேங்லேயே மிரட்டுறான். அவர் என்னது நான் உனக்கு பணம் தரணுமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே வில்லன் டென்ஷன் ஆகி ஒரு கத்தி எடுத்து கழுத்துலேயே குத்திடுறான். கூட இருந்த 2 பேரும் பயங்கரமாக குத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வீனம் கேங்கில் நான் உன்னை சும்மா விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதுக்கு நீ முதல்ல உயிரோடு இருக்கணும்டான்னு சொல்லிட்டு அவரை குத்தி அதே இடத்துல கொன்றாங்க. இதை பார்த்துட்டு நம்ம டூசிங் உட்பட எல்லாருமே பயந்து போய் அப்படியே ஓரமாகவே நின்றாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். வில்லன் இதுக்கு மேலே இவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஜென்மத்தில் உங்ககிட்ட வாங்கிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவனையும் கொன்றாரு. ஸோ இப்போ நம்ம வீனம் கேங்கு ஃபுல்லாகவே வில்லனோட கையில் போயிடுது. இங்கே கட் பண்ணி அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு ஹவாங்க மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அவங்க இவரை பார்த்தோன்னே அந்த வீனம் கேங்கு மர்டர் கேஸ் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அதெல்லாம் எதுக்கு நீ தலையிடுறவன், வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிடுறாரு. பக்கத்தில் இருந்த பொண்ணுக்கு அவர்கிட்ட காசை வாங்கி பிடுங்கி கொடுத்துறாரு. அவங்க ஏன்டா இப்படி பண்ணுற, ஆல்ரெடி காசு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் குடிக்க சொல்கிறப்ப ஹீரோ ஃபஸ்ட்டு குடிக்கிற மாதிரி தெரில. பட் ஆனால் போக போக குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு அங்கே மட்டையாயிடுறாரு. இதே ஹோட்டலுக்கு இப்போ நம்ம வில்லன் குரூப் வர்ற மாதிரி காட்டுறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அந்த கூட இருந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை எழுப்புது. என்னங்க எந்திரிங்க, போலீஸ் வராங்கன்னு. ஹீரோ ஐயோ என்ன பண்ணி வச்சாங்கன்னு தெரியல, நான் வேற குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வெளியே லைட்டாக எட்டி பார்க்குறாரு. ஃபுல் போலீஸ் ஃபோர்ஸும் அங்கே தான் இருக்குது. ஐயோ என்ன பண்ணி வச்சாங்கன்னு தெரியுன்னு சொல்லிட்டு மொபைலை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 19 மிஸ்டு கால். இன்றைக்கி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் இருந்து லைட்டாக எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் டாங் கரெக்டாக அதே நேரத்துக்கு வந்துடுறாரு. டாங்கை பார்த்தவொடனே இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த, ஸ்பாட்டு கரெக்டாக வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை திட்டுறாரு. அவன் நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்கன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறான். ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது ஒருத்தனோட கையை கோடாலியை வச்சு வெட்டியை எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க நம்ம வில்லன் கேங்கு. என்னன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு அங்கே இருக்க லேடிஸ்கிட்டலாம் ரொம்ப தப்பாக நடந்திருக்காங்க. அந்த மேனேஜர் போயிட்டு என்னன்னு கேட்கும்போது மொட்டை ஓவராக பேசுனதுனால மொட்டையை மண்டையிலேயே அடித்து ரத்தம் வந்திருக்கு. அதோட வில்லன்கிட்டையும் அந்த மேனேஜர் ரொம்ப தப்பாக பேசுனதுனால கையை வெட்டி கையோடு எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. இப்போ இவங்களுக்கு இந்த இடத்துல அவங்க சைனீஸ் பேசுனாங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை தவிர வேறு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஹீரோ நான் வரும்போது தான் இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தலையில் அடிச்சுட்டு போகிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹவாங் வந்துட்டு நான் அவனுங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போயிறாரு. பட் இருந்தாலும் ஹவாங் விடுற மாதிரி தெரியல, அவனுக்கு ஏன் ஆளு மேலேயே கை வச்சிருக்கானுன்னு சொல்லி. ஹவாங் கிட்ட பல்கா ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு, அவரை கூப்பிட்டு நம்ம ஊர் பூரா அவனுங்களை தேட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. இங்கே வில்லன் டூசுங்கிட்ட நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு மாமூல் வந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு பணத்தை எல்லாருக்கிட்டையும் வசதியை சொல்கிறான். ஆக்சுவலாக அங்கே இருக்க ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் பணத்தை வசதியை சொல்கிறான் மாமூலா. டூசுங்கு இதை கேட்டு நம்ம நினச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது, ஐசுக்கு எங்கே இதுக்கு கண்டிப்பாக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. வில்லன் இதை கேட்டு அப்படியா முதல்ல அவனிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இங்கே இவங்கெல்லாம் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிருக்காங்க. அப்போ தான் கேப்டன் ஜியான் அந்த செக்யூரிட்டி கேமராவில் நம்ம ஹீரோ உள்ளே போகிறத பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு இது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீரோ அதெல்லாம் நான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நடிக்காத அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோ உடனே அங்கே பாருங்கள் யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இங்கே அப்படியே வாங்கு ரெஸ்டாரண்ட்டை காமிக்கிறாங்க. ஹீரோ அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே ஜாங்கு ஐஸுக்கிட்ட உனக்கு ஏதாச்சும் அவங்களை பற்றி தெரிஞ்சால் ஒழுங்காக சொல்லிடுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அவன் என்ன சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னையே வந்து அடிச்சுட்டே இருக்கீங்க, எனக்குலாம் எதுக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஹீரோ நடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெட்டை எடுத்து அடிக்கிறாரு. அதை உடனே பிடிங்கி சாப்பிட்டுக்கிட்டு எனக்குலாம் எதுக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்கிறாரு. ஹீரோ உனக்கு வர வர நக்கல் ஓவராயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டு ஐட்டத்தெல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு போகும்போது பில்லை பே பண்ணிட்டு போக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போகும்போது நான் போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து காசை பிடிங்கிறாதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வர போகிறாரு. ஹீரோ போனதுக்கப்புறம் நல்லா இருக்கா அவங்க நியாயம், ஒரு பிரெட்டு சாப்பிட்டதுக்கு என் தலையில் இவ்வளோ பில்லை வச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போகிறாரு. ஹீரோ அங்கேருந்து போய் அவரோட இன்ஃபார்மர்ஸை மீட் பண்ணுறாரு. பார்க்குறதுக்கு பயங்கர காமெடியாக இருக்கானுங்க. பட் ஆனால் வில்லன் குரூப் சைனால இருந்து தான் வந்திருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டு கொடுத்துறானுங்க. ஹீரோ இதை கேட்டு சாக் ஆகிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகுறாரு. அந்த வீணன் கேங்கோட கேங் லீடரையும் இன்னொருத்தனையும் கண்டந்தண்டமாக வெட்டி நம்ம வில்லன் குரூப்பை குப்பை தொட்டியில் போட்டு வச்சிருக்கானுங்க. பட் ஆனால் பாதி தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் எங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிச்சு இருக்கும்போது ஹீரோக்கு அப்போ தான் அந்த குப்பை வண்டி கண்ணிலப்படுது. அதை முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் ஏறி செக் பண்ணி பார்க்குறாங்க. பாதி அதில் இருக்குது. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜாங்கோ ஐசு கிளப்புக்குள்ள வேணும்னே வில்லன் குரூப் நுழையுது. அங்கே போய் விளையாண்டுட்டு என்னடா மிஷின் வச்சிருக்கீங்க, என்னோட எல்லா மனதையும் நான் இங்கே தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே சண்டை இழுக்கிறானுங்க. ஜாங்கோ ஐசு வந்து பார்த்துட்டு யாரா நீங்கள் என்னோட கிளப்புக்கு முன்னாடி என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேங்கை வெளியே நிப்பாட்டிட்டு போகிறான். வெளியே யாரும் ஓடாமல் பார்த்துங்களா வேற சொல்லிட்டு போகிறான். உள்ளே போய் பார்த்தா வில்லன் என்னமோ இது அவனோட இடம் மாதிரி, இந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன், இது உனக்கு வேணாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கோ ஐஸுவை மிரட்டுறான். ஜாங்கோ ஐஸு நீ தானே அந்த வீணம் கேங் லீடரை கொண்டது, எல்லாம் எனக்கு தெரியும்டா, நான்லாம் பயப்பட மாட்டேன், நீ சாகரை தான்டா இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வெளியே அவனோட ஆளுகளை மொட்டை அடித்து உள்ளே எடுத்துகிட்டு வரான். இவனுங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த உடனே ஜாங்கோ ஐஸுக்கு நல்லா புரிஞ்சிருது, இவனுக்கு நம்மளை விட பவர்ஃபுல்லாக இருக்கானுன்னு சொல்லிட்டு. உடனே சரிப்பா இந்த இடத்த நீனே வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவனோட ஆளை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான்.
இந்த பக்கம் அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் லேபில் வச்சு செக் பண்ணிட்டு அந்த டாக்டர் இவனுங்க மோசமானவங்களா இருப்பானுங்க போல, உயிரோடு இருக்கும்போதே கண்டந்துண்டமாக வெட்டிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு மோசமாக சொல்லியிருக்காரு. அப்போ தான் இவங்களோட அசிஸ்டன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பணம் இருந்தால் கொடுங்க, நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஹீரோ என்கிட்ட இல்லை, எதாக இருந்தாலும் கேப்டன் ஜியான் கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் என்கிட்டலாம் எந்த அமௌண்ட் இல்லைப்பா, என்னோட வீட்டில் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அதுக்கு முன்னாடியே ஹீரோ அவரோட பர்ஸை ஆட்டையை போட்டார் போல. அதில் இருக்க மொத்த பணத்தையும் எடுத்துறாங்க. அவர் ஏதாச்சும் கொஞ்சம் வச்சுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வில்லனோட கேங்கு ஒவ்வொருத்தரும் அடித்து பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, மாமூல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் டூசிங்கோட ஒய்ஃபுமே வில்லன் எடுத்துக்கிறான். டூசிங்னால ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறேன்னு தெரில. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிருக்காங்க. கரெக்டாக வில்லனோட கேங்கும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வருது. நம்ம ஹீரோக்கு இவங்களை பார்த்தோன்னே ஒரு டவுட்டு, இவனுங்களாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் வில்லனும் கரெக்டாக நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவனுக்கு போலீஸாக தான் இருப்பானுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடறான். உடனே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஹாங்ஸுக்கு இதை பார்த்துட்டு நான் அவனை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாரு. ஹீரோ டாங்க கிட்ட அவங்கள போய் நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டாங் அங்கே போயிட்டு ஒரு லைட்டு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனுங்க அதுக்கு உனக்கு உன் வேலையை படுறான்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. இப்படி பேசிக்க இருக்கும்போதே உள்ளே போன ஹாங்ஸிக் வெளியே வந்து விழுகிறாரு. என்னென்னு பார்த்தா ஆயில் எடுத்து மேலே ஊற்றிப்பானுங்க போல், அந்த இடமே அப்படியே வெந்துருச்சு. வழி தாங்க முடியாமல் ஹாங்ஸிக் அதே இடத்துல கத்திக்கிட்டு கிடக்காரு. பேலன்ஸ் இருக்கிறவங்களாம் அவங்கள எப்படியாச்சும் பிடிச்சலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் டூசிங் அவனோட ஒய்ஃபை போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிருக்கான், அவன் கூட சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அடிச்சுக்கிருக்கும் போதே அவங்களோட பல்க் பாடி கார்டு உள்ளே வராரு. லேடிஸ் மேலேயே கை வைக்கிறான்னு சொல்லிட்டு டூசிங் அந்த இடத்துலேருந்து அடிச்சு இழுத்துட்டு போகிறாரு. அவங்க டூசிங் உங்ககிட்ட என் ஆள் கையை விட்டுட்டு அவனுக்கு வெளியே சுற்றிக்கிருக்காங்களா, அவனை எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மிரட்டுறாரு. ஆனால் டூசிங்குக்கு உண்மையிலேயே வில்லன் குரூப் எங்கே தங்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரில. டூசிங்கும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவனை கொள்றதுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹீரோ ஹாங்ஸிக்கா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அவரை போய் பார்த்து கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாரு, இதை கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹாங்ஸிக்கோட ஃபேஸ் ஃபுல்லாகவே ஆயில் போட்டு வெந்து போயிடுது. அவர் இதுக்கு மேலே என்னால் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியாது, என்னால் என்னோட பயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் பேசாமல் டெஸ்க் ஒர்க்குக்கே போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஹீரோ பயப்படாத, உனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதையே பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த வாங்குவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. என்னடா இவங்களை எப்படா பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நல்லா சரக்க போட்டுக்கிருக்காரு. அப்போ தான் வாங்கு வந்து பார்த்துட்டு உங்களோட கையில் அடிபட்டிருக்கு, நான் மருந்து போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு மருந்து போட்டு விட்றான். ஹீரோ என்ன தான் அதெல்லாம் எனக்கு வேணான்னு சொன்னாலும் அவன் கேட்குற மாதிரி தெரில. அப்போ தான் ஹீரோ நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்கியே, உட்காரு 2 சரக்கு போடு, நீ தான் பெரிய ஆள் ஆகிட்டில அப்படின்னு சொல்லிட்டு சரக்கை ஊற்றி கொடுக்குறாரு. அவன் நான் உங்களுக்கு நல்லது தானே பண்ணுறேன், என்னை குடிக்க வச்சு கெடுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடிடுறான். ஹீரோ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிருக்காரு. இந்த பக்கம் ஐஷு கேங்கு இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டு வில்லன் கேங்கோட கிளப் ஒன்று அடிச்சு நொறுக்கிறது. இதை பார்த்தோன்னே மொட்டைக்கும் யாங்கிட்டைக்கும் பயங்கரமாக கோவம் வருது, அவனுங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இவங்க 2 பேரும் மட்டும் தனியாக வந்து ஐசு கேங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஜாங் ஐசு தனியாக வந்து மாட்டிக்கிட்டீங்களா, இவனுங்களை விடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை நடக்குது. இப்படி சண்டை நடந்துக்கிருக்கும் போது நம்ம ஹீரோ இடையில வந்துட்டு ஜாங் ஐசுக்கிட்ட உன்னை இதில் வராதுன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொல்கிறது, ஒழுங்காக போடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி அனுப்பிடுறாரு. ஜாங் ஐசு கேட்குற மாதிரி தெரியல, இவனுங்களை நான் தாண்டா பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்திலேயே அந்த இடத்துல இருந்து போயிடாரு. ஹீரோ அவனுக்கிட்ட சரி மாட்டிக்கிட்டீங்களா, வாங்க ஜெயிலுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. அவனுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. அதுலேயே அந்த மொட்டை நம்ம ஹீரோவை வெறிக்கொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் அங்கேருந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். பட் ஆனால் மொட்டை நம்ம ஹீரோ கிட்ட நல்லா மாட்டிக்கிறான். மொட்டையை கூட்டிக் கொண்டு என்னென்னமோ பண்ணி விசாரிச்சு பார்க்குறாங்க. ஆனால் மொட்டை எதுக்கும் சொல்கிற மாதிரி தெரில. கடைசியில் மொட்டை தன்னோட நாக்கையே கடிச்சு துப்புனாலும் துப்புவேன், ஆனால் எதுக்கும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறான். இவங்கெல்லாம் இதை பார்த்துட்டு என்னடா அவனுக்கு இப்படி இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிருக்காங்க. இந்த பக்கம் ஜாங் ஐசு அவரோட பர்த்டே கொண்டாடிக்கிருக்காரு. இப்படி கொண்டாடிக்கிருக்கும் போது யாங்டி திடீர்னு ஒரு ஸ்மோக்கிங் கேஸை எடுத்துகிட்டு வந்து அங்கே போட்டுட்டு அங்கே இருக்க எல்லாரையும் அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். ஜாங் ஐஸோட ஆட்களும் இவனை துரத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்குள்ள வில்லன் மட்டும் சோலோவாக உள்ளே வந்து நம்ம ஜாங் ஐஸுக்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். நான் உன்னை இந்த பிரச்சனையிலேருந்து விலகி தானே இருக்க சொன்னேன், ஏன் இதுக்குள்ள வந்தேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறான். ஜாங் ஐஸும் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டு பார்க்குறான். பட் ஆனால் ஒரு ஸ்டேஜில் முடியல. வில்லன் அவனோட கத்தியை ஜாங் ஐஸோட கழுத்தில் இறக்கியே கொன்றான். இதையெல்லாம் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு இவனுங்க பாட்டில் எல்லா இடத்துலையும் கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கானுங்க, இவனுங்களை எதுவுமே பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் டென்ஷன் ஆகிறாரு. டாங் இதை கேட்டு ஆமாம் 4 பேரை வச்சு என்ன பண்ணுறது, ஆளுகளை கொடுத்தா தானே அவங்களை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிறாரு. உடனே கேப்டன் ஜியானுக்கும் அவருக்கும் சண்டை வந்துடுது. இப்படியே பேசிக்கிற அவங்கள மட்டும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீ என்ன நம்ம பசங்ககிட்டே சண்டை போடுற வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போயிறாரு. அதோட அவனுக்கு ஆல்ரெடி ரொம்ப வேலை பார்த்துக்கிருக்கானுங்க, இப்போ நீ அவங்களுக்கு திட்ட வேலை செஞ்சுன்னா அவனுக்கு கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காங்க. இப்படி பேசிக்கிருக்கும் போது பியாங் வந்துட்டு கேப்டனுக்கிட்ட சீஃப் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றான்னு சொல்கிறாரு. ஹீரோ உனக்கு செம்ம திட்டுருக்கு, போயிட்டு வா, நீங்களும் தான் வரணுமா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சேர்ந்து கிளம்பி போகிறாரு. அங்கே போய் என்னடான்னு பார்த்தா டிடெக்டிவ் மேன் சொல்லிட்டு சீஃப் ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவர் நம்ம ஊரில் சிபிஐ இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்லேருந்து வந்திருக்காரு. அவர் வில்லன் குரூப்பை பற்றின எல்லா டாக்குமெண்ட்டையுமே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வில்லன் குரூப் சைனாவில் ஒரு பயங்கரமான ஸ்மக்லிங் பார்ட்டியாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வில்லன் குரூப் அங்கே இருக்க போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே தப்பிச்சு வந்து ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் குரூப்பாக உருவாகி நிற்கிது.
ஸோ அதனால தான் இங்கே தப்பிச்சு வந்து அவங்களோட பிஸ்னஸை கண்டினியூ பண்ணிக்கிருக்கானுங்க. அதோட சீஃப் இதுக்கு மேலே இவர் இந்த கேஸை கண்டினியூ பண்ணுவார், இவர்கிட்டே எல்லா பொறுப்பையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கொடுக்க சொல்கிறாரு. ஆனால் ஹீரோவும் கேப்டன் ஜியானும் ஒத்துக்கிற மாதிரி தெரில. நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி வச்சிருக்கோம், இப்போ வந்தோடனே இவர்கிட்ட கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க. அதோட இந்த கேஸை இவங்களே வச்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வாயில் வந்து அதை சொல்கிறாரு, நாங்கள் கிட்டத்தட்ட 25 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், இன்னும் எங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நாங்கள் எல்லாத்தையுமே முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சீஃப் இதை கேட்டு நீங்கள் 25 பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஹீரோவும் அட ஆமாங்க, ஒன்று இந்த கேஸை முடிப்போம் இல்லைனா நாங்கள் வேலையை விட்டே போயிடுன்னு சொல்லிட்டு வீரவசனம்லாம் பேசுகிறாரு. அந்த சீஃப் இதெல்லாம் கேட்டு புல்லரிச்சு போய் உனக்கு இன்னும் 10 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே இந்த கேஸை முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆனால் டிடெக்டிவ்மே ஒத்துக்கிற மாதிரி தெரியல, இவங்ககிட்ட கேஸை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராரு. ஆனால் கேப்டன் ஜானும் விடுற மாதிரி தெரியல, அவரும் சண்டைக்கு போகிறாரு. நம்ம ஹீரோ 2 பேரையும் பிரிச்சு விட்டு நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க, அமைதியாக இருங்க, பிரியும் போது ஹேண்ட் ஷேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கையை வாங்கி உடச்சி விட்டுறாரு. எங்கள் இடத்துலேயே வந்து எங்கள் கேஸையே பிடிங்கிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோன்னே கேப்டன் ஜியாங் நீ பாட்டில் வாயிலேயே வடை சுட்டு வந்துட்டேன், பட் ஆனால் 25 பேருக்கு நம்ம எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஹீரோ நம்மளுக்கு வேறு வழி இல்லை, நம்ம பிடிச்சதான் ஆணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அப்போ தான் ஹாங்ஸிக்கை காமிக்கிறாங்க, கண்ணை வெந்து போனதெல்லாம் ஓரளவு சரியாயிருச்சு. ஹீரோ எனக்கு தெரிஞ்ச பிளாஸ்டிக் சர்ஜன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போறியா உன்னோட கண்ணத்தை பழைய மாதிரியே ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹாங்ஸிக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி நீ என்ன இங்கே பண்ணுற, நீ தான் கிரைம் டிபார்ட்மெண்ட் வேலையை வேணான்னு சொல்லிட்டு, ஸோ உன்னோட ஆஃபீஸ் வேலையை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. இங்கே நம்ம வில்லன் குரூப்பை காமிக்கிறானுங்க. நம்ம வில்லன் குரூப்புக்கிட்ட 2-3 பேர் வந்துக்கிட்டு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிருக்கோம், பட் ஆனால் இவனுங்க விடவே மாட்டேங்கிறானுங்களா, இவனுங்களை எப்படியாச்சும் நீ காலி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு டீலிங் பேசிக்கிருக்கானுங்க. இவங்கெல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போகிறாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டூசிங் ஓடிட்டு நீ சாப்பிட வரலையா அப்படிங்கிற மாதிரி வில்லன் கேட்குறான். டூசிங்கோ இல்லை நான் சாப்பிடல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடறான். உள்ளே போனதுக்கப்புறம் டூசிங்கோ இங்கே யாருக்கோ கால் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம வில்லன் நான் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிச்சிடறேன், பட் ஆனால் 5 லட்சம் பத்தாது, எனக்கு 1 மில்லியன் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் கூட இருக்கிறவன் அதெல்லாம் முடியாது, மற்றவங்களாம் இதை விட கம்மியான ரேட்டுக்கு வந்துருக்காங்க, போனால் போகுதுன்னு சொல்லிட்டு 5 லட்சம் கொடுக்கலான்னு சொல்லி ஒத்துக்கிட்டா 1 மில்லியன் கேட்குறியா, எங்களை என்ன முட்டாப்பில் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரான். வில்லன் இதை கேட்டு அவனை பயங்கரமாக டென்ஷனாகி அடிச்சிடறான். என்ன மற்றவங்களோட கம்பேர் பண்ணாத, அவனுங்கெல்லாம் சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. கூட இருக்கிறவர் சரி நான் உனக்கு 1 மில்லியன் தரேன், வேலையை மட்டும் முடிச்சிடு, பட் ஆனால் அந்த கவாங் குரூப்பையும் நீ தான் சேர்த்து சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வில்லன் அப்போ தான் அது யார் அந்த ஹவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது என்னப்பா யாவும் இல்லையா, ஒருத்தனோட கையை வெட்டி எடுத்தியா, அவனோட பாசு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்படி பேசிக்கிட்டு போதே ஹவாங்கோட பல்க் பாடிகார்டு அவரோட படையோட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஆக்சுவலாக டூசிங் தான் போட்டு கொடுத்துட்டான். உள்ளே போய் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. மேலே இருந்து நம்ம வில்லன் கண்ணாடியை உடச்சிட்டு கீழே வந்து குதிக்கிறான். டூசிங் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஓடி போய் கார் எடுக்கிறாரு. கரெக்டாக யாங்ட்டையும் வந்து காரில் ஏறிறான். அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. போய்க்கிருக்கும்போது வில்லன் யாரா போட்டு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கும்போது டூசிங் ஒரு கத்தி எடுத்து கழுத்துலேயே இறக்க பார்க்குறாரு. பட் ஆனால் வில்லன் கரெக்டாக பிடிச்சிடறான். டூசிங் ஓட்ட யார் இதெல்லாம் பண்ண சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்க்குறாங்க. பட் ஆனால் சொல்கிற மாதிரி தெரில. நீலாம் இருக்கவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் டூசிங்கோவை அதே இடத்துல கொன்றான். இங்கே வில்லன் போயிட்டு டூசிங்கோட ஒய்ஃபை பயங்கரமாக அடிக்கிறான். நீனும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து என்னை கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒழுங்காக யாருன்னு சொல்லு, யார் சொல்லி இவன் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த லேடி அவங்களோட பாடி கார்டு தான் வந்து அன்றைக்கி அவனை கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி கொடுத்துருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஸ்ட்ரீட்டில் கடை போட்டுக்கிறவங்களாம் ஒன்றா கேதர் பண்ணி ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. உங்களோட ஹெல்ப் இல்லாமல் எங்களால் அவங்களை அரெஸ்ட் பண்ணவே முடியாது, உங்ககிட்ட வந்து தானே அவனுக்கு டெய்லி மாமூல் வாங்கிட்டு போயிருக்கானுங்க, ஸோ அவனுக்கு யாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி. பட் ஆனால் யாரும் பயந்துக்கிட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் வாங்க உள்ளே வந்துட்டு ஏன் எல்லோரும் இப்படி பயந்து சாகுறீங்க, நம்மலாம் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி வாழ்கிறது, போலீஸுக்கு நம்மலாம் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறான். நம்ம ஹீரோவும் அட நானும் உங்கள் கூட தானப்பா இருக்கேன், இங்கே தானே இருக்கேன், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம வில்லனோட குரூப் ரொம்பவே வளர்ந்துருச்சு, பெரிய குரூப் ஆயிடுச்சு, யாராடு எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியவே மாட்டேங்குது. ஸோ யார் மாமூல் வாங்க வந்தாலும் அவனுல ஒரு ஃபோட்டோ மட்டும் நம்ம ஹீரோ எடுத்து கேட்குறாரு. எல்லாரும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஹீரோ வாங்கிவிட்ட என்னை விட பயங்கரமான ஆளாக இருக்கே, ஃபியூச்சரில் ஒரு அரசியல்வாதியாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. இந்த பக்கம் வில்லன் யாங்கிட்ட கலெக்ஷன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். யாங்கிட்ட இன்னும் முடியலன்னு சொன்னோன்னா சரி சீக்கிரம் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ நெக்ஸ்ட் டே எல்லாரும் கலெக்ஷன் பண்ண வரும்போது ஹீரோ சொன்ன மாதிரி எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ அவரோட மேஜர்கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரியே 26 பேர் இருக்காங்க. ஹீரோ அவங்க எல்லாரையுமே நம்ம ஒரே நல்லா பிடிச்சானுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹாங்ஸிக் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹாங்ஸிக் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு மொட்டையை பிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மொட்டையை நெக்ஸ்ட் வீக் சைனீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹீரோ இதை கேட்டு சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் டேவை காமிக்கிறாங்க. அந்த மொட்டையை சைனீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போய்க்கிருக்காங்க. ஹீரோ உள்ளே புகுந்து அந்த மொட்டைக்கிட்ட ஒழுங்காக எங்ககிட்ட உண்மையை சொல்லிடு, இங்கே இருந்தால் உயிரோடையாச்சு இருப்பேன், அங்கே போனால் உனக்கு மரண தண்டனை கொடுத்துருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி பார்க்குறாரு. பட் ஆனால் மொட்டை ஒத்துக்கிற மாதிரி தெரில. மொட்டை அந்த சைனீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட காரில் போய்க்கிருக்கும்போது ஹெராயின் பவுடர் அவங்ககிட்ட இருந்து கீழே விடுது. அந்த ஆஃபீஸர்ஸ் அதை எடுத்து கையில் வச்சுட்டு டிஸ்ட்ரிபியூட்டரே கிடைக்க மாட்டேங்கிறாங்களப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிருக்காங்க. மொட்டை உடனே இதை கேட்டு நான் உங்களுக்கு இங்கே டிஸ்ட்ரிபியூட்டரை எடுத்துறேன், என்ன இங்கேருந்து தப்பிக்க விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்களும் இதை கேட்டு தப்பிக்க விட்டுறாங்க. ஆனால் அவங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோடனே அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவோட வேலை வந்து ஏறுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட இன்ஃபார்மர்ஸ் போலீஸ் மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. ஹீரோ அவங்ககிட்ட ரொம்ப நல்லா நினச்சிங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாரு.
அவங்க அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு, சார் இந்த பணம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நான் உங்களுக்காக தான் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ அப்படியா அந்த பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு திருப்பி வாங்குறாரு. அவனுக்கு சார் என்ன சார் சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னால் உடனே திருப்பி வாங்குறீங்க, அப்புறம் என்னடா பேசாமல் அமைதியாக வாங்குறான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. வில்லன் மொட்டைக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு, அதாவது ஒன்று அவங்க ஹெராயின் டிஸ்ட்ரிபியூட்டருக்காக தப்பிக்க விட்டாங்கன்னு சொல்கிறேன், இதை நான் நம்பணுமான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்புறம் மொட்டை வந்துட்டு அந்த ஹெராயின் பவுடரை எடுத்து காமிக்கிறான். வில்லன் நம்புற மாதிரி காமிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ அவனுக்கு எல்லாரையும் ஒரே நாளில் பிடிச்சான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகியிருக்காரு. மொட்டை இன்ஃபார்மர்ஸை போலீஸ்னு நினச்சி இவங்களுக்கு கால் பண்ணுது. என்னோட பாஸுக்கிட்ட பேசிட்டு நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனை கேட்குது. இவங்க 2 பேரும் ஒரு லொக்கேஷனை சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிறாங்க, இன்றைக்கி இவங்களை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. ஹீரோவும் கேப்டன் ஜானும் பயங்கரமாக பிளான் பண்ணி பில்டிங் மேலாம் வெயிட் பண்ணிக்கிருக்காங்க எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. வில்லனும் இவங்க நினச்ச மாதிரியே ஒரு பெரிய கேங்கோட வந்துக்கிருக்கான். ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே இவங்க எல்லாரையுமே வளைச்சு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஹீரோ எங்கடா இவங்களோட கேங் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு. நம்ம வில்லனும் டியாங்க மட்டும் அங்கே இல்லை. அப்படியே கட் பண்ணி இங்கே நம்ம ஹவாங்கோட ஹோட்டலில் காமிக்கிறாங்க. வில்லனும் டியாங்கோ அங்கே என்ட்ரி ஆகியிருக்காங்க. இவங்கள பார்த்தோன்னா அந்த பல்க் பாடிக்கார்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவரையும் குத்தி போட்டுறாங்க. அவங்க முடிஞ்ச வரைக்கும் சமாளித்து பார்க்காரு. பட் ஆனால் க்ரௌட் அதிகமாக இருக்கனால இதுக்கு மேலே எஸ்கேப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடாரு. பட் ஆனால் வில்லனும் விடுற மாதிரி தெரியல. ரோடு கீழெலாம் தாண்டி போய் அவங்க பிடிச்சி குத்த ஆரம்பிச்சிடறான் கத்தியை வச்சு. உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. வில்லன் அவங்க குத்த ட்ரை பண்ணியிருக்கும் போதே போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுது. நம்ம ஹாங்ஸிக்கும் எதிர்பாராமல் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வில்லன் இவங்களை பார்த்த உடனே அவங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். ஹாங்ஸிக்கு ஆல்ரெடி இவனை பார்த்துருக்கனால இவன் தான் கேங் லீடர்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சிருது. ஸோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறான். அதோட நம்ம ஹீரோக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஹீரோ நீ அங்கேயே வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பி வந்துருக்காரு. வில்லனும் யாங்ட்டையும் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹாங்ஸிக்கு இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போலீஸரா வெளியே வரா அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து வெளியே வர சொல்கிறான். வில்லன் இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்ஸிக்கு கார்லேயே அடித்து தூக்க பார்க்குறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோ கரெக்டாக என்ட்ரி ஆகி காரை சும்மா அடித்து தூக்குறாரு. வில்லன் ஹாங்ஸிக்கை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோ எப்படியாச்சும் தடுக்கலாம் பார்த்தா யாங்டி வேற பயங்கரமாக இடையில சண்டைக்கு வரான். யாங்டியை நம்ம ஹீரோ அடின்னு அடிச்சுக்கு இருக்கும்போது கரெக்டாக போலீஸ் வந்துடுது. ஸோ வில்லன் இதை பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். ஹீரோ இவனை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போகிறாரு. வில்லன் கரெக்டாக வாங்கோட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே என்ட்ரி ஆகிறான். அங்கே என்ட்ரியாக என்ன கொஞ்சம் வாட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டு அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணுறான். நான் ஹவாங்க முடிச்சிட்டேன், உங்களோட ஹோட்டல் ஒர்க்கையும் முடிச்சிட்டேன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், நான் இங்கேருந்து சைனாக்கு தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க சரி ஒரு பிளேஸுக்கு வான்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனை கொடுக்குறாங்க. இப்படி பேசிக்கிருக்கும் போது நம்ம வில்லன் பார்க்குறான். அங்கே இவங்க ஆள்களோட நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஆக்சுவலாக இவங்க எல்லோரும் மாமூல் வாங்க வந்தவங்க யாருன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க இல்லையா, அதுதான். இதை பார்த்துட்டு வில்லன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. இங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவன் எங்கடா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி வந்துருக்காரு. அப்போ தான் நம்ம வாங்குவோட ரெஸ்டாரண்ட் கண்ணாடி உடஞ்சிருக்கிறத பார்த்துட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு. ஒரே ரத்த கடை இருக்குது. அந்த வயசானவரும் வாங்குவோம் பயங்கரமாக அடிபட்டு கிடக்காங்க. ஹீரோ வாங்கு உனக்கு ஒன்றும் ஆகாது, சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வைக்கலான்னு பார்க்குறாரு. வாங்கு அப்போ தான் சைனான்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டவனே ஹீரோ நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ நல்லா ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாரு. இங்கே வில்லன் தப்பிச்சு போகணுன்னு சொல்லிட்டு பணமும் பாஸ்போர்ட்டும் கேட்டிருந்தார் இல்லையா, அங்கே போனால் அவன் பாஸ்போர்ட்டும் பேங்க் புக்கையும் மட்டும் கொடுக்குறான். இந்த பேங்க் புக்கை யூஸ் பண்ணி நீ எங்கே போனாலும் பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வில்லன் டென்ஷன் ஆகி என்னவே ஏமாத்த பார்க்குறியா, இந்த பேங்க் புக்கில் மட்டும் பணம் இல்லை, திரும்பி வந்து உன்னை கொல்லுண்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். வில்லன் ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு அங்கே இருக்க ரெஸ்ட் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி நிற்கிறாரு. எப்படியும் நீ ஃப்ளைட்டுக்கு போகிறதில்ல, இந்த டிக்கெட் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. வில்லன் செம்மையாக டென்ஷன் ஆகி அடிக்க வரான், உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா பயங்கரமாக சண்டை நடக்குது. அந்த இடத்துல இருக்க கண்ணாடிலாம் உடஞ்சி சிதறுது. 2 பேரும் வெறித்தனமாக சண்டை போட்டுக்கிருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கு இருக்கும்போது அந்த வில்லன் அங்கே உடஞ்சி கிடக்கிற கிளாஸை எடுத்து ஹீரோவை வெறித்தனமாக குத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோ டென்ஷன் ஆகி கையை 2ஆக உடச்சி லாக்கப்பை போட்டுறாரு, இங்கேயே கடை அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே வந்தோடனே கேப்டன் ஜியா நீ அவனை பிடிச்சிடுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும், நிறையா பொருள் உடஞ்சிருச்சு, முதல்ல அது காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஹீரோ அங்கேருந்து போனோன்னா ஒரு லேடி வந்துட்டு நம்ம கேப்டன் ஜியான்கிட்ட காசு கேட்குது, நிறைய பொருள் உடஞ்சிருக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேப்டன் ஜியான் என்னடா எல்லாரும் என்கிட்டே வந்து காசு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் விடுற மாதிரி தெரில. இங்கே ஹாங்ஸிக்கு ஹாங் டீட்டை நீ எப்படா ஸ்மக்லிங் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லி விசாரிச்சுக்கிறதா, எனக்கு பசிக்குது கொஞ்சோன்னு சாப்பாட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். நான் என்னடா கேட்டால் நீ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிக்கிறானுங்க. இந்த பக்கம் கேப்டன் ஜியான் ப்ரெஸ்ஸில் நாங்கள் தான் ஆல்ரெடி அவங்கள பிடிச்சிடும்னு சொல்லிட்டு சொன்னலன்னு சொல்லிட்டு பயங்கர பெருமையாக பேசிக்கிருக்காரு. இந்த பக்கம் ஹீரோ அவங்களோட அசிஸ்டன்ட்லாம் கூட்டு போயிட்டு நல்லா பார்ட்டி தரேன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஹோட்டலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அவங்களாம் இதெல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதுவே போதுண்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம மறுபடியும் அடுத்த கதையில் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.